இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். தமிழ்ல சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ன்றதுக்கு பேர் எப்படி வந்துருச்சுன்றத பார்ப்போம். இண்டஸ், அதாவது இண்டஸ்ன்றது ஒரு ரிவர். இந்த ரிவரோட டிபியூட்டரிஸ் எங்கெல்லாம் ஓடுது, அதாவது பாஞ்சு ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளஸ் இந்தியா, இந்த ரெண்டு கண்ட்ரியில தான் இந்த ரிவர் வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த ரிவரும் இந்த ரிவரோட ட்ரிபியூட்டரியும். சரிங்களா? சிவிலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவிலைசேஷன்ற ஒரு வேர்ட் வந்துட்டு லாட்டின் வேர்டான சிவிஸ் அப்படின்ற ஒரு வேர்ட்ல இருந்து வந்துச்சு. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவிலைசேஷன்ன்றது லாட்டின் வேர்டான சிவிஸ்ல இருந்து வந்துச்சு. இந்த சிவிஸ்க்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இண்டஸ் வேலியில இருந்த சிட்டிஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் நம்ம சிட்டிஸை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சிட்டிஸ்ல மக்கள் வாழ்வாங்க இல்லையா, அந்த மக்கள் கடைபிடிச்ச கல்ச்சரு, அப்புறம் அவங்க இருந்த பழக்க வழக்க முறைகள், அப்புறம் அவங்க என்ன மாதிரி சாமி கும்பிட்டாங்க, என்ன மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் வச்சிருந்தாங்க, அப்புறம் என்ன மாதிரி அவங்க வந்து ஒரு பாலிட்டி, அதாவது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் உருவாக்கி இருந்தாங்க, இதை பத்திலாம் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து இந்த சிட்டிஸ் மூலியமா நம்ம பார்த்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ் அப்படின்றதுக்கு தமிழ்ல என்ன சொன்னேன்? சிந்து சமவெளி நாகரிகம்னு சொன்னேன். இந்த சிந்து அப்படின்ற வேர்ட் வந்துட்டு எதுல இருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் வேர்டான சிண்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிண்டான் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா காட்டன்னு அர்த்தம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்த மக்களுக்கு வந்து காட்டன் பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சிண்டான்றது தான் தமிழ்ல மாறி சிந்து அப்படின்னு வந்திருக்கு. இந்த சிண்டான்றதுக்கு மீனிங் என்னது? காட்டன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து நம்ம இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்த ஒரு சிட்டிஸ் பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஹரப்பன் சிவிலைசேஷன் ஏன் வந்து இத ஹரப்பன் சிவிலைசேஷன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல நிறைய சிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அந்த சிட்டிஸ்ல முத கண்டுபிடிச்ச சிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பன் சிட்டி தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட் பண்ண, இல்ல நம்ம அறிவுக்கு, மனிதர்களோட அறிவுக்கு புலப்பட்ட சிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பன் சிட்டி தான். அதனாலதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது தமிழ்ல சிந்து சமவெளி நாகரிகத்தை இன்னொரு நேம் வச்சு கூப்பிடுவாங்க, ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. எதனால? நாம இந்த சிட்டி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோன்ற மட்டும்தான், வேற எதுக்காகவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இப்போ ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு சிவிலைசேஷன் இல்ல ஒரு ஈவெண்ட்ஸ், ஒரு இஷ்யூஸ் பத்தி படிக்கும் போது அது எந்த காலகட்டத்தில் நடந்ததுன்ற நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஐவிசி ஆர் இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் எந்த காலகட்டத்தை சார்ந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சிவிலைசேஷன் அப்படின்றதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, சிவிலைசேஷனா ஒரு குரூப் ஆஃப் மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு டிஸ்டிங்டான ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தனித்துவமா இருக்கும். அவங்களுக்குன்னு தனி அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு பாலிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு தனி கல்ச்சரை உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்ல அவங்க பண்ற சில விஷயங்களை தான் சிவிலைசேஷன் நம்ம சொல்லுவோம். அது எந்த வேர்ட்ல இருந்து வந்துச்சு? சிவிஸ்ன்ற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்துச்சு. அதுக்கு மீனிங் வந்து சிட்டி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஐவிசி ஆர் ஹரப்பன் சிவிலைசேஷன் இதை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் இப்போ இதோட பீரியட் பத்தி நம்ம பார்ப்போம். பீரியட்னா காலம். எந்த காலகட்டத்தை சார்ந்தது இந்த ஐவிசி, அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்றத பார்ப்போம். இந்த பீரியட் வைஸா நம்ம ஹரப்பன் சிவிலைசேஷனை பார்க்கும்போது ஹரப்பன் சிவிலைசேஷனை வந்து மூணா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி ஹரப்பன் சிவிலைசேஷன், அடுத்து வந்து மெச்சூர்டு ஹரப்பன் சிவிலைசேஷன், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டர் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஏன் மூணா பிரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து ஒன்னொன்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஏர்லி ஹரப்பன் சிவிலைசேஷனோட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3300 பிசியில ஆரம்பிச்சு, பிசிஇன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம், பிசிஇல ஆரம்பிச்சு எப்போ வரை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2600 பிசிஇ.
சரிங்களா? இதுக்கு அடுத்து இந்த மெச்சூர்ட் ஹரப்பன் பேஸ் எப்போ ஆரம்பிச்சு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 2600 BCE to 1900 BCE. இந்த லேட்டர் ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்துட்டு 1900 BCE to 1700 BCE. இந்த 1700 BCEன்றத சில நான் ரெஃபர் பண்ண புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சில புக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1200 BCE வரையுமே இந்த லேட்டர் ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்க ஆனா ஞாபகம் வச்சுக்கிற 1700 ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் 1200 வரையும் இந்த லேட்டர் ஹரப்பன் சிவிலைசேஷன் இருந்ததா சில புக்ஸ்லாம் நான் ரெஃபர் பண்ணதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லேட்டர் ஹரப்பன் சிவிலைசேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த ஏர்லி அண்ட் மெச்சூர்ட் ஹரப்பன் சிவிலைசேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஏர்லி அண்ட் மெச்சூர்ட் ஹரப்பன் சிவிலைசேஷன்ன்றது இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனை ஃபாலோ பண்ணி சில மக்கள் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணாங்களோ அப்படியே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த லேட்டர் ஹரப்பன் சிவிலைசேஷன்ல என்ன நடக்குதுன்னா, இந்த ரெண்டு முன்னாடி இருந்த ஏர்லி அண்ட் மெச்சூர்ட் இது வந்து சில இடங்கள்ல, அதாவது இந்தியாவிலும் சரி பாகிஸ்தான்லையும் சரி சில இடங்கள்ல தான் இந்த நம்ம சிவிலைசேஷனை வந்து எக்ஸ்கேவேட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த இடங்கள்ல இருந்து இந்த லேட்டர் ஹரப்பன் சிவிலைசேஷன் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் வந்து சிறிது மாற்றம் கொண்டிருக்கு. அதாவது இங்க கிடைச்ச ஆப்ஜெக்ட்ஸும் இங்க ஃபாலோ பண்ண கல்ச்சரும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. எதுல இருந்து? இந்த ரெண்டுல இருந்து இந்த லேட்டர் ஹரப்பன் சிவிலைசேஷன் மாறுபடுறதுனால தான் இதை வந்து லேட்டர் ஹரப்பன் சிவிலைசேஷன்னே சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னா சிட்டிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சில சிவிலைசேஷன்ஸ் உலகத்துல இருந்துச்சு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். எதுக்காக நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனை ஃபாலோ பண்ணி வாழ்ந்த மக்கள் வந்துட்டு மித்த சிவிலைசேஷன் வேர்ல்ட்ல பல இடங்கள்ல பல சிவிலைசேஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி இதுல முக்கியமான நம்ம 4 சிவிலைசேஷனை எடுத்து பார்ப்போம். ஏன்னா அந்த சிவிலைசேஷன் மக்களோட இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் மக்கள் வந்து ட்ரேடு, அவங்களுக்கு வந்து எக்கனாமிக் பிராக்டிசஸ் இருந்தது. அதாவது வர்த்தகத்துல அவங்களோட ஈடுபட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த அந்த மித்த சிவிலைசேஷனை ஃபாலோ பண்ண அந்த அந்த இடத்துல இருக்க மக்கள் வந்து இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனை பத்தி என்ன சொல்றாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மேஜரான 4 சிவிலைசேஷன் இருக்கு. அந்த 4 சிவிலைசேஷன்ல ஹரப்பன் சிவிலைசேஷனும் ஒன்று. இதை பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெசபடோமியன் சிவிலைசேஷன் இல்லைன்னா சுமேரியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இது வந்து எந்த பகுதியை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஈரானியன் பகுதியை சார்ந்தது. ஈரான் இன்னைக்கு வேர்ல்டு மேப் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஈரான் எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த பகுதி, அதை சுற்றி இருக்க பகுதியில் வந்து மெசபடோமியன் ஆர் சுமேரியன் சிவிலைசேஷனை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐவிசி எங்க இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தியன் சிவிலைசேஷன். சரிங்களா? அதுக்கடுத்து சைனீஸ் சிவிலைசேஷன். இதுக்கும் ஒருவனுக்கும் ஒரு பீரியட் இருக்கு. இப்போ மெசபடோமியன் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 3500 BCE to 2000 BCE. ஹரப்பன் சிவிலைசேஷனுக்கு முன்னாடியே நான் பீரியட் சொல்லிட்டேன். இப்போ இந்த எகிப்தியன் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 3100 to 1100 BCE. இந்த சைனீஸ் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1700 BCE to 1122 BCE. சரிங்களா? இதுல இந்த ஐவிசி சிவிலைசேஷனும் எகிப்தியன் சிவிலைசேஷனையும் கான்டெம்பரரி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐவிசி சிவிலைசேஷனோட பீரியட் நான் என்னன்னு சொல்லியிருந்தேன், 3300 to 1900. இந்த பீரியடும் பாருங்களேன், மோர் ஆர் லெஸ் வந்துட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால இதை கான்டெம்பரரி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த சிவிலைசேஷன் இருந்த காலகட்டத்தில் இந்த சிவிலைசேஷனும் இருந்திருக்கு. சரிங்களா? இந்த ஆர்டர் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இயர்ஸ்லாம் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஏன் இந்த ஆர்டரை நான் ஞாபகம் வச்சுக்க சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெசபடோமியன் சிவிலைசேஷன் தான் சொல்லுவாங்க. ஆனா இருக்கிறதுல லார்ஜஸ்ட் சிவிலைசேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா ஐவிசி சிவிலைசேஷன் தான். ஏன்னா இந்த ஐவிசி சிவிலைசேஷன் வந்துட்டு ஏரியா ஆஃப் எக்ஸ்கவேஷன் நம்ம எந்தெந்த இடத்துல பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது பெரிய வாஸ்டான நம்பர். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் சிவிலைசேஷன், அதனால ஐவிசி சிவிலைசேஷன் தான். ஏன்னா இது கவர் பண்ணியிருக்க ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 lakh square kilometer. சரிங்களா?
13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டரை இந்த ஐவிசி சிவிலைசேஷன் வந்துட்டு ஆக்கிரமிச்சிருக்கு. இல்லை இந்த இடத்துலலாம் மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க, ஐவிசி சிவிலைசேஷனை ஃபாலோ பண்ண மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு சிட்டிஸா நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த சிட்டிஸை நம்ம பார்க்க அந்த சிட்டிஸ்ல வாழ்ந்த மக்கள் எதெல்லாம் பின்பற்றினாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை தெரிஞ்சுக்கிறது மூலியமா சிவிலைசேஷனா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஹரப்பன் சிவிலைசேஷன் சொன்னேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம அதனால ஹரப்பா பத்தியே பார்த்தலாம். ஹரப்பா அப்படின்ற சிட்டி வந்துட்டு இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. சரிங்களா? இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்துட்டு எந்த நதிக்கரை பக்கத்துல இருக்குன்னா ரிவர் ராவி. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எல்லா சிவிலைசேஷனும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 4 சிவிலைசேஷன் பத்தி சொன்னோம். அந்த சிவிலைசேஷன் எல்லாமே நதிக்கரைகள்ல தான் இருந்துச்சு. எதுக்காக நதிக்கரைகள்ல அது இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தண்ணி ஈஸியா கிடைக்கும். தண்ணி கிடைக்கிறனால அவங்களால ஈஸியா அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும், அதாவது விவசாயம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு பாஸ்டரலிசம் ஃபாலோ பண்ணாங்க, அதாவது கேட்டில்ஸ் வளர்த்தாங்க, எல்லாமே வளர்த்தாங்க. அதுக்கு வந்து அதிகமான தண்ணி வந்து தேவைப்படும், செலவிடவும் தோணும். ஸோ எல்லா சிவிலைசேஷனுமே ஒரு நதிக்கரை ஓரமாக தான் வந்துட்டு வளர்ந்துருக்கு அந்த காலத்துல. சரிங்களா? ஸோ ஹரப்பாவை பத்தி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இது பாகிஸ்தான்ல இருக்கு. எந்த நதிக்கரை பக்கத்துல இருக்குன்னா ரிவர் ராவி பக்கத்துல இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஹரப்பாவை யார் வந்து பார்த்தாங்க இல்ல எக்ஸ்கவேட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளை யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ். ஸோ அந்த பிரிட்டிஷ்ல வேலை பார்த்த ஒரு சோல்ஜர் வந்துட்டு 1856ல சார்லஸ் மேசன்றவர் தான் இந்த ஹரப்பா அப்படின்ற ஒரு இடத்த வந்து விசிட் பண்ணியிருக்காரு. பட் அந்த காலகட்டத்தில் இவருக்கு வந்து இது ஒரு சிவிலைசேஷன்றதே தெரியாது. ஸோ இவருக்கு அடுத்து வந்து சில பேர் வந்தாங்க. 1856ல சார்லஸ் மேசன், அப்புறம் வந்து இந்த காலகட்டத்திலேயே 1853, 1856, அதுக்கப்புறம் 1875 இதுல வந்து அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஹரப்பா வந்து விசிட் பண்ணியிருக்காரு. இவருக்கும் வந்து இது வந்து சிவிலைசேஷன் தெரியல. பட் இந்த இடத்துல ஏதோ விசித்திரமா இருக்குன்னு அவர் உணர்ந்திருக்காரு. ஏன்னா இந்த சார்லஸ் மேசன்றவரு இந்த இடத்த விசிட் பண்ணும்போது அவருக்கு வந்து நிறைய பிரிக்ஸ் கிடைச்சிருக்கு, அதாவது வந்து செங்கற்கள் கிடைச்சிருக்கு. எதற்காகனா இவர் வந்து எதற்காக அந்த இடத்துல போய் செங்கற்கள் எடுத்தாருன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. எதற்காகனா அந்த நேரத்துல வந்து இவங்க வந்து ஒரு ரயில்வே ட்ராக் போட்டுட்டு இருந்திருக்காங்க. எதுக்கு இடையிலன்னு பாத்தீங்கன்னா லாகூர் டு முல்தான் அப்படின்னு. சரிங்களா? சில புக்ல வந்து கராச்சின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரயில்வே ட்ராக் ஃபார்ம் பண்றதுக்காண்டி இவர் போய் செங்கற்கள்லாம் கிடைக்குது, இது என்னவா இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்காரு. ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணது சார்லஸ் மேசன். அதுக்கு அடுத்து வந்து அலெக்சாண்டர் கன்னிங்கம்ன்றவரு 53, 56, 75, அதாவது 1875ல வந்துட்டு 3 தடவை விசிட் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்ற ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு அந்த காலத்துல இருந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுல வந்து இவர் டைரக்டர் ஜெனரலா இருந்திருக்காரு. ஸோ இந்த பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நான் இன்னும் வீடியோ முடிக்கும் போது நான் சம்மரைஸ் பண்ணுவேன். இவரோட சேர்ந்த சில பேரை பத்தி நான் சொல்லுவேன். சரிங்களா? இதுக்கடுத்து வந்துட்டு 1921ல தான் இந்த ஹரப்பன்ற சிட்டி இருக்குன்றது இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இதுல என்ன பார்த்திருக்கோம், பிரிட்டிஷர்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அப்ப இந்தியன்ஸ் யாருமே எக்ஸ்கவேட் பண்ணலன்னு கேட்டா ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் என்னன்னா தயாராம் சஹானி. இவர் தான் வந்து 1921ல ஹரப்பன் சிட்டின்னு ஒன்று இருக்கு அப்படின்றத வந்துட்டு இவரை எக்ஸ்கவேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாரு. இவரோட சேர்த்து 1921ல MS வேட்ஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. சரிங்களா? வேட்சன் ஒருத்தர் இருப்பாரு. இவரும் வந்துட்டு ஹரப்பன் சிட்டியில வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காரு. ஓகே, சரி, இவங்க தான் எக்ஸ்கவேட் பண்ணிட்டாங்க, இவங்க தான் ஹரப்பன் சிவிலைசேஷன் பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல, வெளி உலகத்துக்கு சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டா அது கிடையாது. அது யாருன்றத நெக்ஸ்ட் வரதுல சொல்றேன். இல்ல நான் இப்பயே கூட சொல்லிடுறேன். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் மார்ஷல். சரிங்களா? இவரும் ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ASI தான். ஏஎஸ்ஐனா என்ன? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஜான் மார்ஷல்ன்றவர் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இவர் தான் ஹரப்பா, அதாவது ஹரப்பன்ற ஒரு சிவிலைசேஷன் இருக்கு அப்படின்றத இந்த உலகத்துக்கு தெரிவிச்சாரு.
இவர் ஒரு முக்கியமான நபர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எக்ஸ்கவேஷன் அதிக அளவில் நடந்ததுக்கும் இந்திய எக்ஸ்கவேஷன் துறையில் அதாவது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு திருப்புமனை உண்டாக்குனதுக்கும் இவரோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்க்கு அடுத்து ஜான் மார்ஷல் தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவா இருந்திருக்காரு. சரி, இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஹரப்பாவை எக்ஸ்கவேட் பண்ண இல்ல விசிட் பண்ண சில நபர்கள். இந்த நபர்களை நீங்க ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட்ஸ் முடிஞ்சா எடுத்துக்கோங்க. புதுசா படிக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை பாருங்க, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே படிச்சவங்களா இருந்தீங்கன்னா இதை ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். சரி, இப்போ இவங்கெல்லாம் இந்த ஹரப்பன் சிட்டியோட அசோசியேட் ஆயிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு. இங்க நான் முதல்ல என்ன சொன்னேன், சிவிலைசேஷனை பத்தி தான் நம்ம படிக்க போறோம்னு சொன்னேன். அப்ப சிவிலைசேஷன் பத்தி படிக்கணும்னா அங்க என்னென்னலாம் கிடைச்சது, ஆர்டிஃபாக்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கிடைச்சதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஃபர்ஸ்ட் ஹரப்பால என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா கிரானரிஸ் கிடைச்சிருக்கும். கிரானரிஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் அப்புறம் வந்து சீரியல்ஸ் பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து சேமிச்சு வைக்கிற ஒரு இடம். அதாவது எப்படி சொல்லலாம், களஞ்சியம், நெற்களஞ்சியம், அந்த சேமிச்சு வைக்கிற ஒரு கூடம்னு கூட சொல்லலாம். இந்த கிரானரிஸ் வந்து மொத்தம் 12 இருந்திருக்கு ஹரப்பால. எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரோவா இருந்திருக்கு, 6 கிரானரிஸ். அதாவது 2 ரோவா 6 கிரானரிஸ் இருந்திருக்கு. இப்ப கிரானரிஸ் இருந்தாலே இந்த நெல்லை போய் நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம், நெல்லை வந்து இப்படி அடிப்பாங்க, அப்ப அதுல இருந்து அந்த உமியெல்லாம் போகல. அந்த மாதிரி இந்த சீரியல்ஸ் வந்துட்டு நெற்களை வந்துட்டு அடிச்சு அதுல இருக்க உமியெல்லாம் வெளியே தள்ளுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இந்த கிரானரிஸ் முன்னாடி இருந்திருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்ல இருந்திருக்கு. சரியா, சர்க்கிள் ஷேப்ல இருந்திருக்கு. இந்த மொத்தம் 12 கிரானரிஸ், 2 ரோவா 6 கிரானரிஸ் இருந்திருக்கு. அந்த கிரானரிஸ்க்கு முன்னாடி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்திருக்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, கிரானரிஸ் முன்னாடி பிளாட்ஃபார்ம் இருந்திருக்கு. இது மட்டும்தானா பார்த்தா இதோட சேர்த்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்க கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் டார்சோ. டார்சோ அப்படின்னா என்ன தமிழ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல, அதாவது கால் இல்ல, தலை இல்ல, கழுத்து இல்ல, இந்த முண்டம்னு சொல்லுவாங்கல்ல, தமிழ்ல முண்டம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். காலில தலையில எதுவுமே இல்லைன்னா எப்படி இருக்கும் உடம்பு, இந்த பார்ட் மட்டும்தான், இந்த நெஞ்சு பகுதியும் வயிற்று பகுதியும் முதுகு பகுதி மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்த தான் டார்சோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ரெட் கலர்ல ஒரு டார்சோ வந்து ஹரப்பா சிட்டில வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ரெட் டார்சோ அப்படின்னா அப்ப இது எதுல செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் சாண்ட்ஸ்டோன்ல வந்துட்டு இந்த டார்சோ வந்து செய்யப்பட்டிருக்கதா நம்ம ஆர்கியாலஜிக்கல் அதை எக்ஸ்கவேட் பண்ணவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கிரானரி இருந்திருக்கு, ரெட் டார்சோ இருந்திருக்கு. ஹரப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹரப்பன் சிவிலைசேஷனோட கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிட்டி. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா காப்பர் மிரர், அதாவது காப்பர்ல செய்யப்பட்ட ஒரு மிரர் வந்து இங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஒரு முக்கியமான விஷயத்த முதல்ல நான் சொல்ல மறந்துட்டேன். ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்துட்டு பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. ஹரப்பன் சிவிலைசேஷனே, நான் ஹரப்பாவை பத்தி இங்க பேசல, ஹரப்பன் சிவிலைசேஷன் அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பிரான்ஸ் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும், சாரி மறந்துட்டேன். ஏன் பிரான்ஸ் சிவிலைசேஷன் சொல்றாங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் காப்பரையும் டின்னையும் ஒன்றிணைச்சு பிரான்ஸ்ன்ற ஒரு மெட்டலை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இவங்க பிரான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. பிரான்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்காங்க, ஆனா டு த ஃபுல்லஸ்ட் யூஸ் பண்ணல. நாட் டு த ஃபுல்லஸ்ட், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் டு த ஃபுல்லஸ்ட் லெவல் வந்துட்டு இந்த பிரான்ஸ் மெட்டல் இல்ல மெட்டீரியலை வந்து இவங்க யூஸ் பண்ணவே கிடையாது. இப்போ ஹரப்பா சிட்டியை பத்தி நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் மொஹஞ்சதாரோ அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு. இந்த சிட்டியும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. இந்த மொஹஞ்சதாரோ சிட்டியும் வந்து இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல தான் இருக்கு. மொஹஞ்சதாரோ அப்படின்னா இது வந்து ஒரு சிட்டி ஆஃப் டெட்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஒயாசிஸ் ஆஃப் சிந்துன்னு சொல்லுவாங்க. ஒயாசிஸ் ஆஃப் சிந்து. ஒயாசிஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாலைவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலைவனத்துல நடுவுல ஒரு சின்ன இடத்துல மட்டும் ஒரு தண்ணீர் இருக்கும், அதுதான் வந்துட்டு ஒரு ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிக்சரிஸ்டிக் இமேஜை வந்து உங்க மைண்ட்ல கொண்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மொஹஞ்சதாரோனா ஒயாசிஸ்னு ஒரு வேர்ட் வந்து ஆரம்பிக்கும், இதோட இது வந்து லிங்க் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மொஹஞ்சதாரோ எங்க இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு. பாக்ல இருந்தால் கூட நான் அங்க என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹரப்பா வந்து எந்த நதிக்கரையில இருக்கு, ரிவர் ராவின்ற நதிக்கரையில இருக்கு. இந்த ரிவர் ராவின்றது எதோட ட்ரிபியூட்டரி, இணைப்பு நதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர் இண்டஸ். அந்த ரிவர் இண்டஸ்ல தான் இந்த மொஹஞ்சதாரோ
அமைஞ்சிருக்கு. ரிவர் இண்டஸ் நதிக்கரையில தான் இந்த மொஹஞ்சதாரோ அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த மொஹஞ்சதாரோவை எப்போ கண்டுபிடிச்சாங்க? அதை வந்து 1921ல கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன். இதை வந்து 1922ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1922ல கண்டுபிடிச்சு இதை வெளிக்கொண்டு வந்தது ஜான் மார்ஷல் தான். சரிங்களா? ஜான் மார்ஷல் இவர் யாரு? செகண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அங்க வந்து தயாராம் சஹானின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பேன். அவர் வந்து இந்தியன் ஒருத்தர் வந்து எக்ஸ்கவேஷன்ல ஹரப்பால ஈடுபட்டிருந்தாருன்னு சொன்னேன். இங்க வந்து மொஹஞ்சதாரோல யார் ஈடுபட்டிருப்பான்னு பாத்தீங்கன்னா ஆர்.டி. பானர்ஜி. அங்க வந்து தயாராம் சஹானி டிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க அப்படியே திருப்பி போட்டா ஆர்டி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்க ஈஸியா டிக் பண்ணிக்கலாம், இல்ல மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிங்களா? ஸோ மொஹஞ்சதாரோன்றத அசோசியேட் ஆயிருந்தவங்க இவங்க தான், ஜான் மார்ஷல், ஆர்.டி. பானர்ஜி. இதை எப்போ கண்டுபிடிச்சா 1922ல. வெளியே கொண்டு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1924 சமயத்தில். ஏன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் ஒன்று இருக்குன்றதே எப்போ ஜான் மார்ஷல் வெளி உலகத்துக்கு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா 1924 to 25 அந்த காலகட்டத்தில் தான். சரிங்களா? ஸோ இங்கே என்னெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. அங்கே என்ன கிடைச்சிச்சுன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணோம்னா ஈஸியாக நிறைய விஷயத்த நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? அங்கே வந்து ரிவர் ராவி, இங்கே ரிவர் இண்டஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க மொஹஞ்சதாரோல என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரானரி தான். அங்க வந்து 12 கிரானரி கண்டுபிடிச்சாங்க. இங்க வந்து ஒரே கிரானரி, பட் இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லே லார்ஜஸ்ட் கிரானரி எங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா எங்க மொஹஞ்சதாரோ. சரிங்களா? கிரானரினா என்னன்னு சொன்னேன், அந்த நெற்கள் சேமிச்சு வைக்கிற இடம், ஒரு களஞ்சியம் தான் வந்துட்டு கிரானரி. லார்ஜஸ்ட் கிரானரி வந்து மொஹஞ்சதாரோல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. செகண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிரேட் பாத்னா ஒரு குளியல் தொட்டி அப்படின்னு நீங்க சொல்லலாம் தமிழ்ல. கிரேட் பாத் அப்படின்னா ஒரு குளியல் தொட்டி. இது வந்து எப்போ வந்து இந்த கிரேட் பாத்தை வந்து மக்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஃபெஸ்டிவல் வரும்போது, இல்லைன்னா ஒரு ரிச்சுவல்ஸ் நடக்கும்போது இந்த கிரேட் பாத்தை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த மொஹஞ்சதாரோ, கிரேட் பாத், கிரானரி, இது ஃபர்ஸ்ட் ரெண்டாச்சா? ஓகே, இந்த கிரேட் பாத்ல சில ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிரேட் பாத்தோட லென்த், பிரெத், ஹைட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா 11 into 7 into 2.43. சரிங்களா? இது வந்து லென்த், இது பிரெத், இது வந்து ஹைட், எல்லாமே மீட்டர் தான். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெப்த், அதாவது அந்த தொட்டியோட ஆழம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.43. அந்த தொட்டியோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 மீட்டர். அந்த தொட்டியோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 மீட்டர்ஸ். இந்த கிரேட் பாத் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. இதுதான் ரெக்டாங்கிள். சரிங்களா? இப்போ டைரக்ஷன் நீங்க போடுறீங்கன்னா எப்படி போடுவீங்க? இதை நார்த்துன்னு போடுவீங்க, இதை சவுத்துன்னு போடுவீங்க, இதை வெஸ்ட்ன்னு போடுவீங்க, இதை ஈஸ்ட்ன்னு போடுவீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கிரேட் பாத்ன்னு நீங்க வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த நார்த்தன் சைட்ல இருந்தும் சதர்ன் சைட்ல இருந்தும் ஸ்டெப்ஸ் வந்து இந்த கிரேட் பாத்குள்ள இறங்குது. ஸ்டெப்ஸ். சரிங்களா? ஸ்டெப்ஸ் வந்து இந்த கிரேட் பாத்குள்ள இறங்குது. நார்த்தன் சைட்ல இருந்தும் சதர்ன் சைட்ல இருந்தும். இந்த கிரேட் பாத்தை சுத்தி எல்லா சைடும் வந்துட்டு காரிடோர் இருக்கு. காரிடோர்னா என்னது? நடைபாதை இருக்கு. காரிடோர் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இந்த காரிடோர்ல அங்கங்க சில ரூம்ஸ் இருக்கு. ரூம்ஸ் எதுக்கு? குளிச்சுட்டு துணி மாத்துறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்காண்டி அந்த காலகட்டத்தில் வச்சிருக்கலாம் அப்படின்றத ஒரு அசம்ஷன். சரிங்களா? இந்த ரூம்ஸ் தவிர என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 சைடும் இதை சுத்தி வால் இருக்கு. ஒரு சைடு வெல் இருக்கு. வெல்லுனா என்ன? கிணறு இருக்கு. எதுக்கு கிணறு? இந்த தொட்டிக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காண்டி கிணறு இருக்கு. இந்த சைடு கிணறு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடு 3 சைடு வந்து வால் இருக்கு. சரிங்களா? இப்படிதான் இந்த கிரேட் பாத்தோட அப்பியரன்ஸ் இல்ல ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டுமான ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கு. இந்த கிரேட் பாத்ன்றது ஒரு அந்த காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு கட்டத்தோட அந்த கிரேட் பாத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஒரு அதிசயம்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியே வரக்கூடாது. அப்போ அவங்க அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் ஆஃப் ஜிப்சம்னு சொல்லுவாங்க. ஜிப்சம் சில புக்கில் வந்துட்டு பிட்டுமன்னு கொடுத்துருக்காங்க. சில நான் ரெஃபர் பண்ண சோர்சஸ்ல வந்து பிட்டுமன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுல எது கொடுத்திருந்தாலும் கரெக்டா தான். மோட்டார்னா வந்து கலவை ஆஃப் ஜிப்சம் யூஸ் பண்ணி இதை வந்து அந்த செங்கற்கள்னு சொல்லும் போது இவங்க வந்து இந்த சிவிலைசேஷன் வந்துட்டு சுடப்பட்ட செங்கற்கள், அதாவது வந்துட்டு பர்ன்ட் பிரிக்ஸ் ஆர் பேக்டு பிரிக்ஸை வந்து இந்த சிவிலைசேஷன் மக்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய சிவிலைசேஷன் சொன்னேன், அதுல கூட சில சிவிலைசேஷன்ல பர்ன்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க வந்துட்டு பர்ன்ட் பிரிக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பாத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி அந்த செங்கற்களை வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்டுமன் அண்ட் ஜிப்சம். எதற்காகனா தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகி வெளியே போகக்கூடாது.
இதில் தண்ணி வந்து அப்போ இதை வந்து சுழற்சி பண்ணி மாற்றணும், சரியா? ஏன்னா ஒரு தொட்டியில் வந்து தண்ணி அப்படியே இருந்துச்சுன்னா எப்படி அதை மாற்றுறது? ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து லே பண்ணி வச்சுருந்தாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் இந்த தொட்டியில் வந்து ஒரு வசதி இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்திலே இவங்க ஹைஜீனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம இதன் மூலியமா வந்து தெரிஞ்சுக்கலாம், சரியா? இந்த இதில் வந்து செங்கற்கல்னு சொன்னேன். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, நான் இப்போ சொன்னது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவில் நிறைய பிளேசஸ்ல வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சேர்ந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியான்னு இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜம்மு டு மகாராஷ்டிரா வரையும் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ஹோலா ஒரு ஏரியாவை கவர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியால ஜம்முல இருந்து மகாராஷ்டிரா வரையும் செங்கற்கள் வந்து செய்யப்பட்டிருக்கும் அங்கங்க. ஆனா இது எல்லாமே ஒரே ஸ்டாண்டர்ட் சைஸா இருந்திருக்கு. ஜம்முல இருந்து இது மகாராஷ்டிரா இது எப்படி அப்படின்னு எப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவ்வளோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனும் கிடையாது. எப்படி இவங்களோட செங்கற்கள் வந்து ஒரே மாதிரியான செங்கற்களா இவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இங்கே வந்து லார்ஜஸ்ட் கிரானரி இருக்கு, கிரேட் பாத் இருக்கு. இந்த கிரேட் பாத் அப்படின்றது எதெல்லாம் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹரப்பன் சிட்டிஸும் இல்லை எல்லா ஹரப்பன் சிவிலைசேஷன் கூடிய சிட்டிஸ்லேயும் வந்துட்டு டவுன் வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று வந்துட்டு அப்பர் டவுன், இன்னொன்று வந்து லோவர் டவுன். ரெண்டா தான் பிரிப்பாங்க மோஸ்ட்லி. 99% 1% வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நான் போக போக சொல்றேன். 99% வந்துட்டு அப்பர் டவுன் அண்ட் லோவர் டவுன் தான் பிரிப்பாங்க. இந்த அப்பர் டவுன் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிட்டாடல்னு சொல்லுவாங்க. சிட்டாடல் CITADEL சிட்டாடல்னு சொல்லுவாங்க. சிட்டாடலுக்கு இன்னொரு நேம் வந்து அக்ரோபோலிஸ். எதனால வந்து இது சிட்டாடல் அக்ரோபோலிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா அப்பர் டவுன் நான் பேர்லேயே சொன்னேன். அதாவது அப்பர்னா என்ன மேலே, இந்த அப்பர் டவுன்ன்றது லோவர் டவுனோட ஹைட் வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. லோவர் டவுன் வந்து அப்படி கிடையாது, சரிங்களா? லோவர் டவுன்றது கீழே இருக்கும், அப்பர் டவுன்றது மேலே இருக்கும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் டவுனை சுற்றியும் வால் எழுப்பியிருப்பாங்க, அதாவது செவரு கட்டியிருப்பாங்க. லோவர் டவுனை சுற்றியும் செவரு கட்டியிருப்பாங்க. இதுலேயும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது, இதை போக போக நான் சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா எல்லா சிட்டிஸ்லேயும் வந்துட்டு இந்த அப்பர் அண்ட் லோவர் டவுன் இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோலையும் அப்பர் அண்ட் லோவர் டவுன் இருந்திருக்கு. இதுல இந்த கிரேட் பாத்ன்றது அப்பர் டவுன்ல தான் இருந்திருக்கு, அதாவது சிட்டாடல்ல தான் இருந்திருக்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா லாஸ்டா நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த ஃபேக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இதுக்கடுத்து இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 2 சிட்டி. இதுக்கடுத்து நம்ம எப்படி பார்க்க போறோம்னா எந்தெந்த சிட்டிஸ்லாம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கு, எந்தெந்த சிட்டிஸ்லாம் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு, எந்த சிவிலைசேஷன் இல்லை வேற சிட்டிஸோட வேர்ல்டில் இருக்க வேற சிட்டிஸோட இவங்க வந்து ட்ரேட் ப்ராக்டிசஸ் இல்லை எக்கனாமிக் ப்ராக்டிசஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஜம்முலேருந்து ஆரம்பித்து மகாராஷ்டிரா வரையும் இருக்கு. ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இந்தியாவில் ஜம்முல டு மகாராஷ்டிரா வரையும் இருக்கு. ஆனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் எவ்வளோ தூரம் அது பரவி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 13 lakh square kilometerன்னு சொன்னேன். அப்போ 13 lakh square kilometerனா எதெல்லாம் இதில் உள்ளடக்கி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவில், சரிங்களா? அன்னைக்கு மகாராஷ்டிரா இன்னைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படியே இங்கிட்ட பாகிஸ்தான் இருக்கும், பாகிஸ்தானை வந்து ஆக்குபை பண்ணிருக்கோம். இதுக்கு மேல பாகிஸ்தான் மேல ஆப்கானிஸ்தான் இருக்கு. ஸோ இந்த பகுதிகள் எல்லாம் உள்ளடக்கி இருந்ததா தான் அன்னைக்கு இருந்த 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் உள்ளடக்கி இருந்துச்சு, சரிங்களா? 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர், சரிங்களா? இதோட ஏரியா இதெல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது இந்தியாவில் எந்தெந்த இடத்துல ஹரப்பன் சிவிலைசேஷனோட சிட்டிஸ் வந்து இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்றேன்னா இதோட எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படின்றத இந்த இந்தியா முடிச்சுட்டு நான் சொல்றேன், சரிங்களா? இந்தியாவில் என்னென்ன சிட்டிஸ் இருந்தது அப்படின்றத முடிச்சுட்டு நான் சொல்றேன். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த எக்ஸ்டென்ஷனே சொல்லிடுறேன். ஏன்னா அப்பதான் அது உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்ற ஒரு மேப் மாதிரி உங்க மைண்ட்குள்ள கொண்டு வந்து நீங்க படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்தியாவில் என்ன சிட்டிஸ் இருந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான்ல இருந்துச்சு சிவிலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். இந்தியாவிலே இருந்துச்சு, பாகிஸ்தான்லேயும் இருந்துச்சு.
சரிங்களா. எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா, நார்த்ல எந்த முனையில வந்துட்டு அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடியுது. இது எப்படி நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம்னா, இன்னைக்கு இந்தியாவோட நார்த்தன் மோஸ்ட் ஸ்டேட் எது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். சதர்ன் மோஸ்ட் எது? கன்னியாகுமரி. இப்படி நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றோம்ல, இது 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 மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் நம்ம எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஆப்கானிஸ்தான்ல இருக்க ஷார் டு காய் அப்படின்றது தான் நார்த்தன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன். எது? ஷார் டு காய்ன்ற ஒரு பிளேஸ் தான் நார்த்தன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன். அப்போ சதர்ன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தைமாபாத். இந்த தைமாபாத்ன்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. சரிங்களா. மகாராஷ்டிரால இருக்கு. இதுதான் சதர்ன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அப்ப ஈஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா அலாம்கீர்பூர். இந்த அலாம்கீர்பூர் வந்துட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இதுதான் ஈஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதுக்கு அடுத்து வெஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா சுட்கா ஜெண்டோர். சரிங்களா. சுட்கா ஜெண்டோர் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிட்டி. நீங்க வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பார்க்கும்போது ஏன்றதை நான் பின்னாடி ஒரு காரணம் சொல்றேன். சுட்கா ஜெண்டோர் வந்து வெஸ்டர்ன் மோஸ்ட் சிவிலைசேஷன். சரிங்களா. ஏன் நான் பின்னாடி சொல்றேன்னா, நீங்க இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அனலைஸ் பண்ணி நீங்க ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். இது பெரிய டாபிக் ஒன்றும் இல்லை. ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் எடுத்து அந்த டாப்பிக்கை நீங்க முடிச்சுட்டு போயிடலாம். அதனால தான் நான் சொல்றேன், அனலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா உங்க மைண்ட்லயும் நிற்கும். ஏன்னா ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா ரீசனை வச்சே நீங்க நிறைய கொஸ்டின்ஸை வந்து ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆன்சரை வந்து டிடியூஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான். சரிங்களா. சுட்கா ஜெண்டோர் அப்படின்றது பாகிஸ்தான்ல இருக்க ஒரு சிட்டி. சரிங்களா. பாகிஸ்தான்ல இருக்க ஒரு சிட்டி. இதுதான் வெஸ்டர்ன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன். மொத்தம் 4. நார்த்தன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஷார் டு காய், சதர்ன் மோஸ்ட் வந்து தைமாபாத், ஈஸ்டர்ன் மோஸ்ட் வந்து அலாம்கீர்பூர், வெஸ்டர்ன் மோஸ்ட் வந்து சுட்கா ஜெண்டோர். இதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்தியாவில் என்னென்ன சிட்டிஸ் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சார்ந்தது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சார்ந்த சிட்டிஸ் வந்து என்னன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் மேல இருக்கு. அப்போ அங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிட்டி வந்து மண்டா, ராக்கிகாரி. அடுத்து வந்து பனவாலி. அடுத்து மிட்டாத்தல். இது வந்து மிட்டதத்தல் அப்படின்ற சில புக்கை நான் ரெஃபர் பண்ணப்போ போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிட்டதத்தல். அடுத்து காளிபங்கன். அடுத்து வந்துட்டு தோலவீரா. இதுக்கடுத்து நாகேஸ்வர். இதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராங்பூர். அடுத்து வந்து லாஸ்டா பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுறேன், இடம் இல்லை. அடுத்து வந்து லோத்தல். சரிங்களா. இது வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னா நார்த் டு சவுத், அதாவது மேல இருந்து கீழே அப்படியே வரிசையா எழுதியிருக்கேன். இந்த சிட்டிஸ்லாம் இதுக்கு அடுத்து இருக்கும். ஏன் நான் அப்படி எழுதியிருக்கேன், அங்கிட்டு ஞாபகம் வச்சுக்கலாமானா கூடாது. ஏதாவது ஒரு மேல இருந்து கீழே இல்லை கீழே இருந்து மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ மேப்ல கொடுத்து நீங்க வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மண்டா அப்படின்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. JAMMU ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இந்த ராக்கிகாரி அப்படின்றது என்ன சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்க ஒரு சிட்டி. சரிங்களா. ஹரியானால இருக்க ஒரு சிட்டி. இந்த சிட்டியில ஹரியானா சரிங்களா. ஹரியானால இருக்க ஒரு சிட்டி. இந்த சிட்டியில ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் கல்டிவேட்டிங் ரைஸ் வந்து கிடைச்சிருக்கு. என்னன்னா அரிசி கல்டிவேட் பண்ணியிருப்பாங்களா, அதாவது உற்பத்தி செஞ்சிருப்பாங்களா, அதுக்குரிய எவிடன்ஸ் வந்துட்டு ஏர்லியஸ்டா எங்க கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா ராக்கிகாரியில கிடைச்சிருக்கு. இங்க என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரைஸ் கல்டிவேஷன் பாத்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த ராக்கிகாரின்றது ஒரு மெச்சூர் ஹரப்பன் சைட். ஹரப்பன் சிவிலைசேஷன் மூணா வந்து பிரிப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏர்லி, மெச்சூர், லேட்டர். இந்த ராக்கிகாரி வந்து மெச்சூர் ஹரப்பன் சைட்டை சார்ந்தது. அதுக்கடுத்து வந்து பனவாலியும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹரியானால தான் இருக்கு. ஹரியானா. சரிங்களா.
ஹரியானால தான் இருக்கு. இந்த பனவாலி அப்படின்ற இந்த சிட்டி வந்து ஒரு எக்ஸப்ஷனல் சிட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டியும் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்க நிறைய சிட்டிஸ், எல்லா சிட்டிஸ்லையுமே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை சிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னா ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். அதாவது வந்துட்டு இப்படி கட்டாக இருக்கும், இப்படி தான் இருக்கும் ஒரு சிட்டியும். இப்போ இது ஒரு ஸ்ட்ரீட்னா இப்படி கட்டாக இருக்கும், இங்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரீட் போகும், இங்கிட்ட ஒரு ஸ்ட்ரீட் போகும். இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு கிரிட் மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கிராஃப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கிரிட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி தான் எல்லா சிட்டிஸையுமே வந்துட்டு கட்டியிருப்பாங்க பிளான் பண்ணி. ஆனால் இந்த பனவாலி மட்டும் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கிரிட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி கட்டப்பட்ட ஒரு சிட்டி கிடையாது. இது வந்து ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். இந்த சிட்டி ஓவல் ஷேப்பில் இருக்கும். இதோட கார்னர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு ரேடியலாக இருக்கும். இந்த சிட்டியே ஒரு ஓவல் ஷேப்டு சிட்டியாக இருக்கும். இந்த கார்னர்ஸ், அதாவது ஸ்ட்ரீட்டோட கார்னர்ஸ் வந்து ரேடியலாக இருக்கும், வளைஞ்சு இருக்கும். இது மிச்ச எல்லா சிட்டிஸ்லையும் எப்படி இருக்கும், ஒரு கிரிட் பேட்டர்னா ஸ்ட்ரெயிட் லைனா ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். ரைட் ஆங்கிள்ஸ்னா இந்த இப்படி இருக்கிறது தான் ரைட் ஆங்கிள். இப்படி எல்லா ஸ்ட்ரீட்டும் வந்து இப்படி கரெக்டாக டேரெக்டாக கட் ஆகும். அப்போ அது பார்க்கும்போது ஒரு கிரிட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த பனவாலின்ற சிட்டியில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். அதுக்கடுத்து மிட்டத்தத்தல்ன்றது ஒரு முக்கியமான சிட்டி கிடையாது. இதை வந்து இருக்குன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் காளிபங்கன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கு. சரிங்களா, ராஜஸ்தானில் இருக்கு. இந்த காளிபங்கன்ற சிட்டிக்கு வந்துட்டு இது கூட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்கான்னா பேங்கிள்ஸ்னு அர்த்தம், காளினா கருப்புன்னு அர்த்தம். கருப்பு பேங்கிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எதனால் இந்த பேர் வந்திருக்கும்னு நான் ஒரு அசம்ஷன்ல சொல்றேன்னா, இங்கே வந்து கருப்பு கலர்ல செய்யப்பட்ட பேங்கிள்ஸ் வந்து நிறைய கிடைச்சிருக்கலாம். அந்த காலத்துல இது ஒரு ப்ரொடக்ஷன் சென்டரா கூட இருந்திருக்கலாம் அந்த பேங்கிள்ஸ்க்கு. ஸோ அதனால இதுக்கு வந்து காளிபங்கன்ற பேர் வந்திருக்கு. ஸோ இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியில என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு சிட்டியில ஒன்னொன்று கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னேன்ல. இந்த சிட்டியில என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளோ ஃபீல்டுனா அதாவது வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டை வந்துட்டு இதில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ஃபீல்டில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான அனாலிசிஸ் பண்ணி ஒரு விஷயத்தை டிடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த ப்ளோ ஃபீல்டில் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி 2 பயிர்களை வந்து ஒரே நேரத்தில் இவங்க வந்து பயிரிட்டு இருக்காங்க. அதாவது டபுள் கிராப்பிங் சிஸ்டம் வந்து இந்த ஐவிசி மக்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ காளிபங்கன்ல இங்க ப்ளோ ஃபீல்டு இருக்கு, அதாவது வந்து பயிர் செய்யக்கூடிய ஒரு நிலம் இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல வந்து தண்ணி இருந்திருக்கணும். ராஜஸ்தான்றது இன்னைக்கு ராஜஸ்தான்றது வந்துட்டு ஒரு ராஜஸ்தான்ல பாதி இடத்துக்கு மேல வந்து இன்னைக்கு டெசர்ட். ஸோ அந்த காலகட்டத்திலையும் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஸோ இங்க வந்து நிறைய வெல்ஸ் இருந்திருக்கு. வெல்ஸ்னா கிணறு இருந்திருக்கு, ப்ளோ ஃபீல்டு இருந்திருக்கு. இந்த பனவாலியில் என்ன இருக்குன்னு சொன்னேன். இங்க வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் என்னன்னா சிட்டி வந்து கிரிட் ஷேப்டு ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதரா கட் ஆகாம ரேடியல் சிட்டியா இருந்திருக்கு, ஓவல் ஷேப்ல இருந்திருக்கு. இங்க இந்த பனவாலியை வந்து நீங்க இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணும்போது அங்க ஒரு விஷயத்த நான் சொல்வேன். அது மூலியமா வந்து கடைசியில நம்ம என்னன்றதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இதுக்கடுத்து வந்து தோலவீரா, நாகேஸ்வர், ராங்பூர், லோத்தல், இது 4மே குஜராத்தில் இருக்க சிட்டிஸ். சரிங்களா, இது வந்து நார்த் டு சவுத் அப்படியே கொடுத்துருக்கேன். தோலவீரா இங்கே இருக்கும், நாகேஸ்வர் இங்கே இருக்கும், அடுத்து ராங்பூர் இங்கே இருக்கும், லோத்தல் இங்கே இருக்கும். இதோட மேப் வந்து இப்படி தான் வரும். நீங்கள் குஜராத்தை இந்தியன் மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு பென்சான மாதிரி தான் இருக்கும். ஸோ தோலவீரா, நாகேஸ்வர், ராங்பூர், லோத்தல் இப்படி 4 சிட்டியும் வரிசையாக இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த தோலவீரா பற்றி பார்ப்போம். தோலவீரா அப்படின்றது குஜராத்தில் இருக்க ஒரு சிட்டின்னு நான் சொல்லிட்டேன். அந்த இடத்துல இம்பார்ட்டண்டாக நம்மளுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரிசர்வாயர் கிடைச்சிருக்கு. எங்க தோலவீரால நம்மளுக்கு கிடைச்சது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரிசர்வாயர். இந்த வாட்டர் ரிசர்வாயர் மட்டும்தான் இங்கே கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னொரு விஷயம் இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா தோலவீரான்னு ஒரு பிளேஸ் சொல்லியிருக்கேன், லோத்தல்னு ஒரு பிளேஸும் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதாவது குஜராத்தில். இந்த 2 பிளேஸ்லையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்பர் டவுன் அண்ட் லோவர் டவுன் இருந்துச்சு. அந்த அப்பர் டவுன் அந்த லோவர் டவுனை அப்பர் டவுன் இது லோவர் டவுன் வச்சுக்கோங்க, இது வந்து சிட்டாடல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அப்பர் டவுன் இந்த லோவர் டவுனையும் தனித்தனியாக வால் பண்ணியிருப்பாங்க, அதாவது இதை சுற்றி செவரு அமைச்சு கட்டியிருப்பாங்க.
இந்த தோலவீராவிலையும் லோத்தல்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தனித்தனியா வால்ஸ் கட்டினதுக்கு அப்புறமும் இதை சுத்தி இன்னொரு வால் கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு எப்பிக்கான ஃபியூச்சர். இது வந்துட்டு தோலவீரா அந்த லோத்தல்ல மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். மூணாவதா ஒரு வால் இருக்கு. 2 வாலோட சேர்த்து இந்த மொத்த சிட்டிகளையும் சேர்த்து ஒரு பெரிய வால் மூலியமா கட்டி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோலவீரால வாட்டர் ரிசர்வாயர் நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னா, தோலவீரால அப்பர் டவுனும் இருந்தது, லோவர் டவுனும் இருந்தது. இதுக்கு அடுத்து மிடில் டவுன் அப்படின்ற இன்னொரு டவுனும் இருந்திருக்கு. இது வந்து எக்ஸப்ஷனல் ஃபீச்சர் ஃபார் தோலவீரா. தோலவீராக்கே 2 எக்ஸப்ஷனல் ஃபீச்சர் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வால்ஸ், அதாவது வந்துட்டு அப்பர் டவுனுக்கு ஒரு வால், லோவர் டவுனுக்கு ஒரு வால், இது ரெண்டுத்தையும் சுற்றி இன்னொரு வால். சரிங்களா? இதுக்கு அடுத்து அப்பர் டவுனும் இருந்துச்சு, லோவர் டவுனும் இருந்துச்சு, அடுத்து மிடில் டவுனும் இந்த தோலவீரால இருந்திருக்கு. இதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர். நாகேஸ்வர்ன்றது வந்து ஒரு கோஸ்டல் சிட்டி. நாகேஸ்வர்ன்றது குஜராத்ல இருக்க ஒரு கோஸ்டல் சிட்டி. கோஸ்டல் சிட்டிஸ்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்ம இந்த கடற்கரைக்கெல்லாம் போனோம்னா அங்க வந்து சிப்பிகள் இருக்கும், ஷெல்ஸ், அதாவது வந்து அந்த ஓடுகள் இருக்கும். இந்த பொருட்களை கொண்டு நிறைய கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வந்து இந்த நாகேஸ்வர்ல நடந்திருக்கு. சரிங்களா? இங்க மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டா கிடையாது, நிறைய சிட்டிஸ்ல நடந்திருக்கு. இந்த நாகேஸ்வரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகிஸ்தானோட ஒரு சிட்டி இருக்கும், அதோட நான் கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த சொல்வேன். இதுக்கு முன்னாடியே ஒரு சிட்டியை நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அந்த சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பனவாலி. சரிங்களா? நாகேஸ்வரில் வந்துட்டு கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் இருந்திருக்கு. கிராஃப்ட் எதை கொண்டு செய்வாங்க? ஷெல்ஸ் அண்ட் அந்த ஓடுகள். ஷெல்ஸ்னா என்ன? ஓடுகளை வச்சு இங்கே கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஓடுகளை வச்சு மட்டும்தான் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது, மெட்டல்ஸ் வச்சும் இருந்திருக்கு, கூடவே ஷெல்ஸ் வச்சு இருந்திருக்கு. அப்புறம் பீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பீட்ஸ்னா என்னது? இந்த உருண்டையா மண்கள் வச்சு செய்வாங்களா, அந்த மாதிரி பீட்ஸ் வச்சும் இந்த நாகேஸ்வரில் இருந்திருக்கு. சரிங்களா? இதுக்கு அடுத்து ராங்பூர்னு ஒரு சிட்டி வந்து குஜராத்தில் இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான சிட்டி கிடையாது. அதுக்கடுத்த சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சிட்டி. ஏன்னா அதுவும் ஒரு கோஸ்டல் சிட்டி தான். சரிங்களா? ராங்பூர்னு நான் சொன்னேன்ல, அதுவும் ஒரு கோஸ்டல் சிட்டி தான். ஏன்னா குஜராத்ன்றதே ஒரு பெனின்சுலாக்குள்ள தான் இருக்க மாதிரி இருக்கும். லோத்தல்ன்றது ஒரு கோஸ்டல் சிட்டி. சரிங்களா? லோத்தல்ன்றது ஒரு கோஸ்டல் சிட்டி. இந்த கோஸ்டல் சிட்டியில என்ன இருந்துச்சு முக்கியமானு பார்த்தீங்கன்னா டாக் யார்டுன்றது இருந்துச்சு. டாக் யார்ட்னா கப்பல்கள் வந்து நிப்பாட்டி வைப்பாங்கல்ல, அந்த இடம் வந்து இந்த லோக்கல் சிட்டியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து நிறைய ட்ரேடு வந்து வெளிநாடுகளுக்கு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கப்பல் மூலியமா தான் அந்த காலகட்டத்தில் வணிகம் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? டாக்யார்டு இருந்ததன் காரணமாக இவங்க வந்து அயல்நாட்டோட வணிகம் செஞ்சிருக்காங்கன்றத நம்ம வந்து உறுதி செய்ய முடியுது ஃபர்ஸ்ட். சரிங்களா? டாக்யார்டுக்கு அடுத்து இங்க வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கிரேட் பாத் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கிரேட் பாத் நான் எங்க இருக்குன்னு சொல்லியிருந்தேன், மொஹஞ்சதாரோல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து லோத்தல்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் வந்துட்டு கிரேட் பாத் இருந்ததுக்கும் அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் டிடியூஸ் பண்ண மட்டும் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். என்னன்னா காளிபங்கன். ஸோ கிரேட் பாத்ன்றது 3 இடத்துல இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மொஹஞ்சதாரோ நம்ம பார்த்தது, அதுக்கடுத்து காளிபங்கன் பார்த்தோம், அதுக்கடுத்து லோத்தல்ல இருக்கு. சரிங்களா? எங்கன்னா மொஹஞ்சதாரோ, காளிபங்கன், லோத்தல். எம்கேஎல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கேஎல்எம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு நிமோனிக்ஸ் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் கிரேட் பாத் இருந்திருக்கு. இதோட லோத்தல்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெரகோட்டா ஹார்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெரகோட்டா ஹார்ஸ்னா என்னதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, களிமண்ணால் இல்ல சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட ஒரு ஹார்ஸ் வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது? இவங்களுக்கு ஹார்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. லோத்தல்ன்றது இவ்வளவுதான். இந்த டாக்யார்டு இருந்தனால நிறைய ட்ரேட் வந்து அங்க நடந்திருக்கும். ஸோ இதை வந்து மான்செஸ்டர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? மான்செஸ்டர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். எதற்காக? இங்க வந்து டாக்யார்டு இருந்திருக்கு. ஸோ இங்க வந்து நிறைய ட்ரேட்ஸ் நடந்திருக்கும். அதனால இந்த 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட் பாத் வந்து இந்த 3 இடத்துல இருக்கு. ஸோ இதோட இந்தியாவில் என்னென்ன சிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்றது ஒரு முடிவுக்கு வருது. இதுக்கடுத்து பாகிஸ்தான் அப்படின்னு நம்ம போகிறோம். பாகிஸ்தானில் இருக்க 2 சிட்டியை நம்ம முதலே பார்த்துட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. இதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் சைடில் நான் சொல்லிடுறேன், பனவாலின்னு ஒன்று சொன்னேன். இந்த சிட்டியை நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது பாகிஸ்தானில் இருக்க இன்னொரு சிட்டியோட நான் கம்பேர் பண்ணுவேன். பாகிஸ்தானில் சோலிஸ்தான் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு. இந்தியாவில் என்ன சொன்னேன்? பனவாலி.
பனவாலி. இது வந்து எங்க இருக்கு? ஹரியானால இருக்கு. இது வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. இந்த 2 சிட்டிஸ்லயும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெரகோட்டா ப்ளோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. டெரகோட்டா ப்ளோனா என்னது? ஏர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு ஏர் வந்து இந்த 2 இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ ஏறு பனவாலி எங்க இருக்குன்னு சொன்னேன், காலிபங்கனுக்கு மேல இருக்குன்னு சொன்னேன். ஸோ ப்ளோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா அப்படியே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண ஃபீல்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா என்ன நம்மளுக்கு தெரிய வருதுன்னா, இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியும். அதுக்கடுத்து இதே மாதிரி இன்னொரு சிட்டியை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். என்ன சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர். நாகேஸ்வர் எங்க இருக்கு? நாகேஸ்வர் வந்து குஜராத்தில் இந்தியாவில் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாலக்கோட்னு ஒரு ஏரியா இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல என்ன சொன்னேன்? கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கேயும் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் நடந்துச்சு செல்ஸ் வச்சு. அப்போ செல்ஸ் வச்சு நீங்க சொல்லும் போது இது வந்து கடற்கரையை சார்ந்த ஒரு நகரம் சொல்லியிருக்கேன். அப்போ பாலக்கோட்டும் கடற்கரை சார்ந்த நகரம் தான். சரிங்களா? செல்ஸ் வச்சு நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலே கடற்கரையை சார்ந்த நகரம். ஏன்னா செல்ஸ் எங்க கிடைக்கும்? அந்த ஓடுகள், அந்த நத்தையோட ஓடுகள், சிப்பிகள்லாம் எங்க கிடைக்கும்? கடற்கரை சார்ந்த பகுதிகளில் தான் கிடைக்கும். ஸோ நாகேஸ்வர்லயும் அது கிடைச்சிருக்கு, பாலக்கோட்லயும் அது வந்து கிடைச்சிருக்கு. இங்க வந்து கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் நடந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? பாகிஸ்தான்ல இருக்க 2 சிட்டி நம்ம என்னது? சோலிஸ்தான் அண்டு வந்துட்டு பாலக்கோட். இதுக்கு அடுத்து இன்னொரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டி பேர் என்னன்னா மொஹஞ்சதாரோ மாதிரி சான்ஹுண்டாரோ அப்படின்றது. சாஹுண்டாரோ அப்படின்ற ஒரு சிட்டி இருக்கு. இந்த சிட்டியில ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஹரப்பன் சிட்டிலையும் என்ன இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்பர் டவுன் இருக்கும், லோவர் டவுன் இருக்கும். தோலோவிரா மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸ். அப்பர் டவுன் இருக்கும், மிடில் டவுன் இருக்கும், லோவர் டவுன் இருக்கும். ஆனா இந்த சாகுண்டாரோல அப்பர் டவுனே இருக்காது. அதாவது சிட்டாடல் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்பர் டவுனுக்கு இன்னொரு பேரு சிட்டாடல். இந்த சிட்டாடல் வந்துட்டு சாகுண்டாரோல இருக்காது. சாகுண்டாரோல இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னன்னா லிப்ஸ்டிக். ஸோ இதன் மூலியம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வாழ்ந்த மக்கள் வந்து ஃபேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா லிப்ஸ்டிக் இந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணுறது ஓகே, அந்த காலகட்டத்திலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஒரு விஷயம். சாகுண்டாரோல சிட்டாடல் கிடையாது. சிட்டாடல் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. சிட்டாடல் கிடையாது. மித்த எல்லா சிட்டிஸ்லயும் மேக்ஸிமம் வந்துட்டு 99% வந்துட்டு சிட்டாடல் அண்ட் லோவர் டவுன் இருந்திருக்கு. சரிங்களா? இதுக்கடுத்து வந்துட்டு அம்ரின்னு இன்னொரு இடம் இருக்கு. AMRI அம்ரி. AMRI. இந்த இடத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் ப்ரூனேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலெக்சாண்டர் ப்ரூனேஸ். சரிங்களா? அலெக்சாண்டர் ப்ரூனேஸ். ஹரப்பா முதல்ல விசிட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் பார்த்துருப்போம். அப்போ இங்கே அம்ரியை விசிட் பண்ணது இல்லை தெரிஞ்சுக்கிட்டது தெரியப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ப்ரூனேஸ் அப்படின்றவர் தான் தெரியப்படுத்துறாரு. இந்த அம்ரியில் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ் பற்றின ஒரு எக்ஸ்கவேஷன் வந்து இங்கே பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ரைனோசரஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இண்டஸ் வேலி பீப்புளுக்கு ரைனோசரஸ் பற்றின ஒரு அறிவு இருந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து என்னன்னா வெஸ்டர்ன் மோஸ்ட் சைட் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ன சொன்னேன்? சுட்கா ஜெண்டோர். இந்த சுட்கா ஜெண்டோரும் ஒரு கோஸ்டல் சிட்டி தான். சரிங்களா? இந்த சுட்கா ஜெண்டோரும் ஒரு கோஸ்டல் சிட்டி தான். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ இதுல இப்போ வரையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இந்தியாவில் இருக்க சில இண்டஸ் வேலி சிட்டிஸை பார்த்துருக்கோம், பாகிஸ்தானில் இருக்க சிட்டிஸையும் பார்த்துருக்கோம். இங்கே மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ இதுக்கடுத்து எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் போகலாம். ஆப்கானிஸ்தானில் ஷார்ட்டுகாய் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சரிங்களா? இதுதான் நார்த்தன் மோஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? இந்த ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் கெனல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கெனல்ஸ்னா அந்த நீர் பாசனத்துக்கு உதவக்கூடிய, அந்த தண்ணீர் போக்குவரத்துக்கு உதவக்கூடிய சில கெனல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்துட்டு நல்ல முறையில் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்றதுக்கான ஆதாரத்தில் கெனல்ஸும் ஒன்று. சரிங்களா? ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் வந்துட்டு மித்த சிவிலைசேஷன் மித்த இடத்துல வாழ்ந்த மக்களோட வந்து கனெக்ஷன்ல இருந்தாங்க. ஏன்னா ட்ரேட் மூலியமா. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து அவங்க எக்கனாமிக் ப்ராக்டிசஸ் என்னெல்லாம் பண்ணாங்க, ட்ரேடு எந்த கண்ட்ரியோடலாம் பண்ணாங்கன்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம்.